ஹலோ வாய்ஸ், நான் தான் உங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் கப்பல் கணேஷ் பேசுகிறேன். முதல்ல எண்ணெயை ஊற்றிக்கோங்க. தக்காளி சாதம் இப்படி தான் ரெடி பண்ணணும். எண்ணெயை ஊற்றிட்டு கடுகை போடுங்க. அப்புறம் சோம்பு போட்டதுக்கப்புறம் நல்லா பொரிச்சு விடுங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டிங்கன்னா தான் நல்லா காரம் ஏறும். பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு பெரிய வெங்காயம் நல்லா வட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போடணும். 2 வெங்காயம் போட்டிங்கனாலும் போதும். ஜம்முன்றப்பாவில் அது நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அடுத்தாப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி அதை போடுங்க. தக்காளி போட்டு தக்காளியை நல்லா வதக்குங்க. வதக்குன அப்புறம் லேசாக மேலே உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு மறுபடியும் ஒரு மட்டும் வதக்குங்க. அந்த தக்காளி நல்லா மசஞ்சு வரணும். அது மாதிரி போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டிங்கன்னா அடுத்து அப்புறம் மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும்போது ஜம்முன்னு கிளறிக்கிட்டே இருக்கும்போது அரிசி அள்ளி உள்ளே கொட்டுங்க. அது அப்படி தான் இருப்பாவோ, கொஞ்சம் சிவப்புமாக இருப்பாவோ. அப்படி இருந்தால் தான் தக்காளி சாதம் ஜம்முன்னு இருக்கும். மஞ்சள் சிவப்புமாக இருக்காவளா, போதும். அரிசி அள்ளி உள்ளே கொட்டுங்க. கொட்டியாச்சு. கொட்டிட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு அப்படி இது பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றுங்க. இது சொல்லுக்குள்ளே தக்காளி சாதமே முடிஞ்சு போகும்னு நினைக்கிறேன். உப்பை போடுங்கய்யா. உப்பை போட்டு கலந்து ஒரு குக்கர் வைங்க. இருந்தால் தக்காளி சாதம் நமக்கு, இல்லைன்னா ஆண்டவனுக்கு. அப்படி போடுங்க. இதை பார்த்தா தக்காளி சாதம் மாதிரியா இருக்குது. அம்மாடி அம்மா, இது கடையில் வாங்கிட்டு வந்து குக்கரில் கொட்டினது, அதையும் பார்த்துக்கோங்க. கிண்டி விட்டாச்சா. நீங்கள் என்ன செய்யணும், எல்லாம் பண்ணி வச்சுட்டு கடையில் போய் ஒரு தக்காளி சாதம்